Dr. Arutchelvam, one of the leading endocrinologists the whole of UK. மதுரை மருத்துவக் கல்லூரியில் எம்பிபிஎஸ், மதுரை மருத்துவக் கல்லூரியில் எம்டி, அதுக்கு பிறகு 3 ஆண்டுகள் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய பணி, பிரைமரி ஹெல்த் சென்டர். அடுத்த 3 ஆண்டுகள் ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் உதவி பேராசிரியர். அதுக்கு பிறகு இங்கிலாந்து. கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் அவருடைய சொந்த முயற்சியால் எண்டோக்ராலஜி அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்ல உயர்ந்த ஒரு இடத்துல இன்னைக்கு இங்கிலாந்துலேயே பேசப்படக்கூடிய டாக்டர் அருட்செல்வம் அவரை தான் சந்திக்க போகிறோம். அவரை நம்ம எதுக்காக இன்டர்வியூ பண்ணுறோம் அப்படின்னா, லட்சக்கணக்கான இளைஞர்கள் டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கு இந்த மருத்துவத்துறையினுடைய பெருமை, இதனுடைய தன்மை, இதில் என்னென்ன பிரிவுகள் இருக்குது, வெளிநாடுகளில் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவர்கிட்ட நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஸோ உங்களுக்காக நம்ம இன்னைக்கு டாக்டர் அருட்செல்வம் அவர்களை பேசுகிறோம். ஸோ வணக்கம் டாக்டர் அருள். வணக்கம். உங்களை நான் அருள்னு கூப்பிடுறேன். தேங்க்யூ. நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் டாக்டராக யூகேலேயே இருக்கிறீங்க. ஸோ ஒரு உலக அளவில் ஒரு நல்ல வெற்றிகரமான டாக்டராக வரணும் அப்படின்னா என்னென்ன தகுதிகள், என்னென்ன கேரக்டர்ஸ், திறமைகள் இதை நம்ம வளர்த்துக்கிடணும்? இது இப்போ இருக்கிற டாக்டர்களுக்கும் இருந்தோம், டாக்டர் ஆகணும்னு படிச்சுட்டு இருக்கிற லட்சக்கணக்கான இளைஞர்கள், கிரேட்டர் கான்ட்ரிபியூஷன் டு த ஹியூமனிட்டி, அப்படிப்பட்ட பெரிய சிந்தனை உள்ள பிள்ளைகளுக்கு டாக்டர் ஆகிறதுக்கு, வெற்றிகரமான டாக்டர் ஆகிறதுக்கு அவங்க என்ன விதமான திறமைகள், மனித தன்மைகள் வளர்த்துக்கணும்? ஒரு நல்ல டாக்டர் ஆகிறதுக்கு படிப்பு, எஜுகேஷன், குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையும் விட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் யூ நீட் டு பி a குட் ஹியூமன் பீயிங், குட் பர்சன். ஒரு நல்ல மனிதனாக இருக்கணும். ஒரு நல்ல டாக்டர் ஆகணும். நல்ல மனிதனாக இல்லாமல் நல்ல டாக்டர் ஆக முடியாது. ஓகே. பீப்புள் வில் ஃபைண்ட் அவுட். நடிக்கலாம் கொஞ்சம் நாள். நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பார்க்குறேன், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சக்ஸஸ்ஃபுல் டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்தாங்கன்னா they are good people. Good people. They care about people. Right? That's the most important thing I will say. So they should love the people. They should love the people. They should care about them. Care பண்ணணும். பணம் சம்பாதிக்கிறது எல்லாம் இருக்குது. ஒரு பக்கம் டாக்டர்களை பற்றி மோசமாக ப்ரொஜெக்ட் பண்ணுறதெல்லாம் இருக்குது. பட் எனி சக்ஸஸ்ஃபுல் டாக்டர் இஸ் அ ரியலி குட் ஹியூமன் பீயிங். அவங்க வெறும் நாலேஜை மட்டும் வச்சு சக்ஸஸ் ஆகிருக்க மாட்டாங்க. அவங்களுடைய அந்த ஹியூமன் சைடு இருக்கு இல்லையா, தட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ தென் இஃப் யூ டாக் அபவுட் ஸ்பெசிஃபிக் குவாலிஃபிகேஷன்ஸ், தே ஷுட் பி குட் இன் கம்யூனிகேஷன். ஓகே. பீப்புள்கிட்ட பேசுறது இருக்கு இல்லையா, பீப்புள் ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. கண்களில் பார்த்து பேச. ஆமாம். இப்போ நம்ம 2 பேரும் பேசுகிறோம்னு சொன்னால், டு ஐ கேர் அபவுட் யூ, டு ஐ ரெஸ்பெக்ட் யூ, டு ஐ வேல்யூ யூ, அந்த கம்யூனிகேஷன் பேஷண்ட்ஸ்க்கு தெரியும். அந்த வார்த்தைகளை வச்சே டாக்டர் நம்மளை நேசிக்கிறாரு, நமக்கு இந்த மாதிரி நோய் இருக்கிறத பற்றி கவலைப்படுறாரு அப்படிங்கிற அந்த வார்த்தைகளே வரும். உங்கள் பாடி லாங்குவேஜில் தெரியும். பேஷண்ட் உங்களை ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. பெரிய வார்த்தை இல்லையா, நம்பிக்கை. தட் ட்ரஸ்ட் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் உலகத்திலேயே ரொம்ப மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிற ஒரு தொழில் அப்படின்னா டாக்டர் தொழில். அது நம்ம ஒரு டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்க அதை ஞாபகம் வச்சுக்கணும். திஸ் பர்சன் ட்ரஸ்ட் மீ. மெடிக்கல் காலேஜ் படிக்கிறவங்களும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். கரெக்ட். 10th 12th 9th படிக்கிற பிள்ளைகளும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். கரெக்ட். ஓகே. 3வது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எம்பத்தி. எம்பத்திங்கிற வார்த்தை பெரிய வார்த்தை. சிம்பத்தி இல்லை, எம்பத்தி. எம்பத்தியா? சிம்பதிங்கிறது மற்றவங்களுக்கு அனுதாபப்படுறது. சிம்பத்தி. எம்பதிங்கிறது நம்மளை அவங்க இடத்துல வச்சு பார்க்குறது. கரெக்ட். ஒரு டாக்டரும் மெடிக்கல் ப்ரொஃபஷனும் போலீஸும் அந்த எம்பத்தியோடு இருந்தாங்கன்னா ஒரு கண்ட்ரியில், அந்த கண்ட்ரி எங்கேயோ போய்டலாம். The two professions who need to have that empathy in heart, right? So that's an important thing. நம்ம என்ன சொன்னோம்? Being a good human being, good communicator, having empathy. இது இந்த 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட்? மற்றெல்லாம் தானா வரும் சார். இன்னொரு முக்கியமான ட்ரஸ்ட், ரைட்? அது நல்ல வார்த்தை. Getting the trust from the person. 4வதா டைம் ஆகும். ட்ரஸ்ட் வரது கொஞ்சம் டைம் ஆகும். கரெக்ட்டா? You build it. அவருக்கு நோய் தீர்ந்து வரும்போது தான் நம்புவார். கரெக்ட். Then I will say doctor should be curious. Okay. Curiousனா you need to learn more. Need to நான் ஒரு எக்ஸாம்பிள் என் ஃப்ரெண்டு கண்ணன் சொன்னேன் இல்லையா. ஸோ இத்தனை வருஷம் படிச்சு நான் புதுசாக கற்றுக்கணும்னு இங்கிருந்து இங்கிலாந்துக்கு அந்த குளிரில் இருந்து படிச்சுட்டு திரும்பி அந்த கியூரியாசிட்டி ஷுட் பி தேர். கடைசியாக சொல்கிறது கொலாபரேட்டிவ். எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நீங்க தனியா ஒரு ஹாஸ்பிட்டல்ல தனியா நீங்க சாதிக்க முடியாது. உங்க நர்ஸ் முக்கியம். உங்க ஹாஸ்பிட்டல்ல கிளீன் பண்றாங்கல்ல, அந்த கிளீனர் முக்கியம். அந்த ஏசி ஆபரேட் பண்றவர், ஆபரேஷன் தியேட்டர் கிளீன் பண்ணி ரெகுலேட் பண்ணிட்டு போயிருக்காருல்ல அவர், எவ்ரி சிங்கிள் பர்சன் இஸ் இம்பார்ட்டன்ட். பத்தாலஜி லேப்ல அந்த அம்மா 91க்கு பதிலா 19 போட்டாங்க. கரெக்ட். நீங்க ஒரு ஆள் இல்ல ட்ரீட் பண்றது, ரைட்? அண்ட் வி ஆல்வேஸ் ஷுட் ரிமெம்பர் தட் கொலாபரேட்டிவ் ஒர்க்கிங். அவங்க எல்லாருக்கும் அந்த வேல்யூ கொடுக்கறது, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி. கொலாபரேஷன். ஆமா. இதுல டாக்டர் நான் தான் பெரிய ஆளு, நான் சொன்னதை நீங்க கேட்கணும், அப்படி இல்லாம நான் தான் இந்த இடத்துல ஓனர் அப்படின்ட்டு கூடாது. ஒரு நர்ஸ் இருக்காங்கன்னா she is going to stay with the patient. கரெக்ட். இந்த கொலாபரேஷன்ல 24/7 இருக்க போறாங்க. அந்த கொலாபரேஷன்ல முக்கியமான ஆள்னா அந்த பேஷண்ட். You have to collaborate with that patient. The most important VIP. That's the most important person, right? ஹாஸ்பிடல்ல VIP patient தான். So the collaborative work சொன்னேன், right? So these are the important qualities. ஆனா யோசிச்சு பாத்தீங்கன்னா நிறைய படிக்கணும், அத நான் இன்னும் சொல்லவே இல்லை.
Yeah. right? So that's not the most important aspect. இந்த 4-5 விஷயம் நான் சொன்னேன் இல்லையா, Yeah. right? There Being is, a good as a human person, being, being kind and kind and empathetic, empathetic, good communication, trust and communication, good collaborator, collaborator. and be curious to learn new things and developing your expertise. இது யாராலையும் பண்ண முடியும்ல. இப்போ நீங்க ஒரு 9வது Slowly. படிக்கிற குழந்தை நீங்க போய் பார்க்குறீங்க, நிறைய ஸ்கூல் போறீங்க, Absolutely. குழந்தைகள்கிட்ட பேசுறீங்க, இதுல எந்த குழந்தைகிட்டையும் இந்த குவாலிட்டிஸ் நீங்க கொண்டு வந்துட முடியும் இல்லையா? Yeah. கொஞ்சம் கொஞ்சமா. இந்த குவாலிட்டிஸை வந்து நம்ம இன்ஸ்பயர் பண்ணிட முடியும் இல்லையா? ஸோ எவ்வளோதான் படிச்சு இந்த குவாலிட்டிஸ் இல்லைனாலும் யூஸ் இல்லை. அந்த டாக்டரால பெரிய டாக்டராக இருக்க முடியும். நான் அதை 100% சொல்லுவேன். சக்ஸஸ்ஃபுல் டாக்டர்ஸாக இருக்கிற எல்லாருக்கும் நான் சொன்ன இந்த குவாலிட்டிஸ் இருக்கும். ஓகே. அவங்க தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்க தான் பேஷண்ட்ஸ்ட பாப்புலராக இருப்பாங்க. Absolutely. தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் குவாலிட்டிஸ். ஐ வுட் சே எனி ஸ்டூடெண்ட் ஹூ வாண்ட்ஸ் டு பிகம் அ டாக்டர், நீங்கள் கடினமாக உழைச்சா நல்ல டாக்டராக வந்துடலாம். அண்ட் டெவலப் தீஸ் குவாலிட்டிஸ், யூ வில் டூ வெல். நான் சின்சியராக ஐ ஃபீல் தட் மெடிசன் இஸ் அ வெரி குட் ப்ரொஃபஷன். விச் அதர் ப்ரொஃபஷன் பேஸ் யூ டு ஹெல்ப் பீப்புள்? Absolutely. உயிர். யூ ஆர் ஹெல்பிங் பீப்புள் எவ்ரி டே. டிஃபரன்ஸ் பிட்வீன் லைஃப் அண்ட் டெத். உங்கள் வேலையாவது சில சமயங்களில் ஹெல்ப் பண்ணுவீங்க, சில சமயங்களில் ஒரு திருடனை நீங்கள் பனிஷ் பண்ணணும். So it's a combination of work, right? For the society is good, you have to பண்ண முடியாது டாக்டர் வேலையில. நல்லது மட்டும் தான் பண்ண முடியும். நல்லது மட்டும் தான் பண்ண முடியும். நீங்க வந்து உங்க வேலையில for the society of ஒரு சில பாதிக்கப்படலாம். yeah, benefit of the bigger society. ஆமா. அதான் ஒரு 5 லட்சம் பேர் கைதாகறாங்கல்ல வருஷத்துல. அப்போ அவங்க எல்லாம் பாதிக்கப்படலாம் இல்லையா? அவங்க தப்பு பண்ணியிருந்தாலுமே for the bigger good you have to punish a few people. டாக்டர் யாரையும் பனிஷ் பண்ணுவானாமே, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணலாமே, and you get paid for that. Your life is made out of that. அதான் ஞாபகம் வச்சுக்கணும். This is an opportunity you got to help people. On that process you will make money, you will have a good life as well. நான் யாரையும் வந்து நீங்கள் சேவை மட்டும் பண்ணுங்க, சம்பாதிக்கவே வேண்டாம், குடும்பத்தை கவனிக்க அப்படி சொல்லலை. எல்லா டாக்டர்ஸும் நல்ல பொசிஷனில் தான் இருப்பாங்க. பட் இஃப் யூ கீப் தீஸ் குவாலிட்டிஸ் யூ கேன் பி மோர் சக்ஸஸ்ஃபுல். இது ஐ எம் ரெகக்னைஸ்ட் அஸ் அ குட் கம்யூனிகேட்டர். பீப்புள் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, நம்ம நினைப்போம் ரேசிஸ்டாக இருப்பாங்க பேஷண்ட்ஸ்னு நினைப்போம். பட் ஆக்சுவலி த பேஷண்ட்ஸ் ஆஸ்க் டு see you. நிறைய இங்கிலீஷ் டாக்டர்ஸ் இருப்பாங்க. சரி, ஆனால் உங்களை தான் பார்க்க வருவாங்க. They will say no, I want to see that doctor. ஏன்னா you are a good communicator, you care for people, you show that empathy, you really care about them. இந்த டிஃபரன்ஸ் they'll know. நீ சும்மா ட்ரீட்மெண்ட் பண்ணல, you do that with a care, with a compassion. So that makes the biggest difference. எங்கே நீங்கள் ஒர்க் பண்ணாலும், இந்தியாவில் பண்ணாலும் சரி, யூகே, யூஎஸ்ஏ, எங்கே போய் பண்ணாலும் சரி, if you are a caring, compassionate human being, you will be a good doctor. Yeah. The patient should feel important. அந்த டாக்டரும் ஒரு பேஷண்ட் நடக்கக்கூடிய அந்த ஷார்ட் period of interaction, otherwise called encounter, அங்கே வந்து the patient should feel that he was treated well and he felt important. Correct. இல்லைங்களா? கரெக்ட், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் உங்கள்கிட்ட ஐ வுட் லைக் டு ஆஸ்க் யூ, இப்போ இங்கே இருக்கீங்க, do you feel like that when you go to a doctor? Do you feel that, I mean, of course you are a DGP, so people respect you and value you, but generally do we make you feel important and do we make you feel valued? If you are not doing well, what you think we should do? So by a large extent, பெரிய அளவில், மிகப்பெரிய அளவில் நான் பார்த்த டாக்டர்கள் எல்லாருமே ரொம்ப கன்சர்ன்ட். நீங்கள் சொன்ன மாதிரி வெல் குவாலிஃபைடு, குட் கம்யூனிகேஷன், மேபி 1 or 2 சில இடங்களில் மட்டும் அவங்க அந்த அளவுக்கு அக்கறை காட்டின மாதிரியும் அந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன் ஒரு சிலர். ஓகே, ஸ்மாலர் பர்சன்டேஜ், வெரி 1 or 2. தட்ஸ் ரீஅஷ்யூரிங், isn't it? மற்றபடி எல்லாருமே ஒரு நல்ல மனிதர்களாக நம்மளை என்ன ப்ராப்ளம் தெரிஞ்சுக்கிறாங்க. அண்ட் many of them they know. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஒரு 10 பேர் லிஸ்ட்டை போட்டேன்னா 10 பேரில் 9 பேர் டாக்டராக தான் இருப்போம். வெரி குட். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும். பொதுவாக போலீஸில் வந்து ஃப்ரெண்ட்ஸ்னாலே கொஞ்சம் நம்ம யோசிச்சு தான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க முடியும். நாங்கள் எல்லாம் டிஸ்ட்ரிக்டில் இருப்போம். மொத்த டிஸ்ட்ரிக்ட் போலீஸுமே நம்ம கண்ட்ரோலில் தான் இருப்பாங்க. அப்படி தான் 10 வருஷம் இருந்திருக்கோம். எத்தனை பேர் இருப்பாங்க மாவட்டத்தில். சர்வசாதாரணம் நாங்கள் யாரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க மாட்டோம். அவர் யார், அவர் என்ன வேலை பார்க்குறாரு, நாளைக்கு அவர் மூலமாக நமக்கு பெரிய ஆபத்து வந்துடலாம். ஒவ்வொரு இடத்துல நம்ம வேலை பார்த்த இடத்துலையும் நம்ம அந்த இடத்த விட்டு போகும்போது நமக்கு 4 நண்பர்கள் யாருன்னு பார்த்தா அந்த டாக்டர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ நாங்கள் வந்து கடலூரில் இருக்கும்போது டாக்டர் ராஜேந்திரன், அவங்க ஒய்ஃப், அவங்க மேடம், ஏன் அப்படின்னா அவங்க வந்து பீடியாட்ரிஷியன். சரி. ஸோ பையனுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பீடியாட்ரிஷியன். இந்த கலெக்டர், எஸ்பிகளுக்கு பார்த்தீங்கன்னா அப்போ தான் சின்ன வயசில் கல்யாணம் பண்ணிட்டு தான் போய் நம்ம டிஸ்ட்ரிக்டில் வேலைக்கு போவோம், குழந்தைகள் இருக்கும். அப்புறம் சென்னையில் வந்து நித்யா ராமமூர்த்தி டாக்டர், அவங்க தான் எல்லா பேரும் ஞாபகம் வச்சிருக்கீங்களா நீங்கள் இன்னும் ஃப்ரெண்டா? ஆமாம், மலர். அப்போ அந்த ஆஸ்பத்திரி பேர் மலர் ஃபோர்ட்டிஸ். ஸோ அவங்க தான் எனக்கு செகண்ட் சன்னுக்கு டெலிவரி பார்த்தாங்க. அவங்க 10:30 மணிக்கு வீட்டில் இருந்து அவசரமாக வந்து டெலிவரி பார்த்தாங்க. ஏன்னா அதில் சம் காம்ப்ளிகேஷன் சொல்லிட்டு சிசரியன் பண்ணி பையனை உயிரிழத்தாங்க. அந்த அம்மா டாக்டர் நித்யா ராமமூர்த்தி ஒரு 2 மணி நேரம் லேட்டாக வந்தாங்கன்னா பையனை இறந்துருப்போம், வந்து இறந்துருப்போம். அப்புறம் வந்து நமக்கு ஃபேமிலி டாக்டர்ஸ்னு பார்த்தா இப்போ டாக்டர் முத்துக்குமார் இருக்காரு. என்னுடைய டென்டிஸ்ட் யாருன்னு பார்த்தா டாக்டர் மாறன். இப்படி நமக்கு வந்து பர்சனலாக டாக்டர்ஸ் வந்து லைஃப்பில் பின்னி பிணைஞ்சிருக்காங்களே,
ஸோ அதனால நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான மெசேஜ். நான் டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு அது ஒரு தடவை சொல்லணும். இட்ஸ் வெரி ரிஅஷ்யூரிங் டு ஹியர் ஃப்ரம் ஒரு டிஜிபியா ஒரு டாப் போஸ்ட்ல இருந்தவர் சொல்றாரு, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸருடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்ல ஆமாம் 9 out of 10 will be doctors. So that clearly shows the trustworthy people இருக்கும். அவங்க நமக்கு ட்ரீட் பண்ணணும்னா பண்றாங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு அவங்கள நம்ம பிளைண்டா நம்பலாம். Yeah, yeah. டாக்டர்ஸ் மேல வேற ஒன்றும் பெருசா ஒன்றும் இருக்காது இல்ல. Yeah. That's an inspiring message. ஒரு டாக்டர் ஆகிறவங்களுக்கு இது ஒரு சம்பாத்தியம் தானே. பணம் சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் விட நீங்க இன்னும் ஒரு 3-4 டாக்டர் ஞாபகம் வச்சு பேர் சொல்றீங்கல்ல. நிறைய இருக்காங்க. உங்க குழந்தைக்கு பிரசவம் பார்த்தவங்களுடைய பேர் ஞாபகம் வச்சிருக்கீங்கல்ல. என்னுடைய ஃபர்ஸ்ட் சனுக்கு பிரசவம் பார்த்தது டாக்டர் மே மேனுவல். சரி, மே மேனுவல் தெரியும் எங்களுக்கு ப்ரொஃபசர் எம்எம். எங்களுக்கு ப்ரொஃபசர், ரொம்ப ரெஸ்பெக்டட் ப்ரொஃபசர் அவங்க. அப்புறம் டாக்டர் போஸா, சாம்சி போஸ், பிளாஸ்டிக் சர்ஜன். அவர் வந்து ஒரு சின்ன பையனுக்கு ஒரு சின்ன டங் டையா அதை தான் பண்ணாரு. ஸோ டாக்டர்ஸ் வந்து நமக்கு ரொம்ப லைஃப்ல ரொம்ப முக்கியமாக. ஒரு 2 நிமிஷத்துல எத்தனை டாக்டர் பேர் சொன்னீங்க நீங்க உங்க லைஃப்ல? ஸோ திஸ் ரியலி இம்பார்ட்டன்ட், isn't it, right? மொபைல் ஃபோன்ல பார்த்தா முக்கால்வாசி டாக்டர் பேர் தான் இருக்கும். வெரி குட், வெரி குட். நான் வேற ஒரு இப்போ என்டியூரன்ஸ் ஸ்போர்ட்ஸ்மேன். நான் வந்து ரொம்ப லாங்கா சைக்கிள் ஓடுவேன். ஸோ ஒவ்வொரு முறையும் என்னுடைய ஹார்ட் சரியா இருக்கா, எனது முட்டி சரியா இருக்கா, எல்லாமே சரியா இருக்கான்னு சொல்லி டாக்டரை கன்சல்ட் பண்ணி தான் நம்ம. வெரி குட், வெரி குட். நீங்க சொல்றீங்க கொலாபரேஷன். டாக்டர்ஸ் ஆர் மை பெஸ்ட் allies. குட். ஸோ அப்படி போயிட்டு இருக்கு.